விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? கடந்த மாதத்தில் ராசிநாதன் 3ல் மறைந்தது அப்படி ஒரு மாதிரியான சரியான நிலையில் இல்லை, தேக்க நிலை இருந்தது, செலவுகள் அதிகமாக இருந்தது, விரயங்கள் சற்று அதிகமாக இருந்தது, எதையுமே பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியலன்ற மாதிரியான இருந்து வந்த நிலைகள் அப்படியே மாறக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி வேற உச்சநிலைக்கு வர்றாரு. 5ஆம் வீட்டில் இந்த மாதத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் உச்ச புதனின் வீடுகள்ல இருந்து உங்களுக்கு நல்லதை செய்ய போறாங்க. எந்த கிரகம் 8ஆம் அதிபதி 8 பார்த்தாலும் உச்சனின் வீட்டில் இருக்கும்போது என்ன உங்களுக்கு விரயங்களை கொடுத்தாலும் கடன்களை கொடுத்தாலும் சுப விரயங்களை கொடுக்க போறாரு, சுப கடன்களை ஏற்படுத்த போறாரு. வீடு வாகனம் மாதிரியான அமைப்புக்கு நல்லது நடக்க போகுது, திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல நல்லது நடக்க போகுது. வேலை இல்லாம இருந்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025லேயே வேலை சம்பந்தப்படுற அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்கு. ஏனென்றால் 6ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில் இருக்கு. இந்த தன்மைகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்புன்னு சொல்லலாம். கூடவே சேர்ந்து உபஜய ஸ்தானங்கள்ல பாப கிரகங்கள் அப்படியே செவ்வாய் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு பிற்பகுதியில் வரக்கூடிய தன்மையிலும் 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய தன்மையும் பலம் நழுவி அப்படியே மடியில் விழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. 8ஐ குரு பார்ப்பது ஒரு சின்ன அமைப்புனாலும் கூட சனியின் பார்வையிலும் 8ஆம் இடம் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. ராசியின் ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியின் பார்வை அந்த குருவின் இடத்துக்கு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, பாதுகாப்புன்ற மாதிரி அமைப்புகளில் வந்துருதா எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலேயே குழந்தை சம்பந்தப்படுற அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள்ல இருந்து ஏதாவது நல்ல டெண்டர் வேணுங்க, அரசுல இருந்து இந்த மாதிரி ஒரு டெண்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குற ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன், இன்னும் பதில் இல்லாமல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 இருந்து சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க. நீங்களே வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகணும்னு பார்க்குறீங்க, வெளிநாட்டிலேயே நீங்கள் ஒரு பிஆர் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளவே நல்ல இனிய செய்திகள் சுப செய்திகள் உங்களை அந்த நாட்டு அரசை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் இருங்க, இது மட்டும் தான் இன்னும் பிரச்சனையா இருக்கு, இதை கிளியர் பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரியான வெளிநாட்டு குடியுரிமை பெறக்கூடிய அமைப்புகளும், வெளிநாட்டிலே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம், சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற தன்மைகள்ல சிம்மமும் சூரியனும் பலமாக இருக்கிற அமைப்புகள்ல திரும்ப பூர்வீகத்துக்கே பூர்வீக அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தன்மை. தந்தை வழி சொத்துக்கள் இவ்வளவு நாள் பிரச்சனையா இருந்தது, வம்பு கோர்ட்டு கேஸ் அப்படின்ற மாதிரியான தன்மையில இருந்தது, இதுல இருந்து எத்தனையிலிருந்து விடுதலையானதும் இல்லாம உங்களுக்கு இந்த பூர்வீக அமைப்புகள்ல லாபம் தரக்கூடிய அமைப்புகள்ல சிம்மமும் சூரியனும் வலுத்திருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி அத்தனையும் உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு வெளிநாட்டில இருந்து சுப செய்தி வருங்க. இந்த 8ஆம் இடம் வலுத்திருந்துட்டாலே உங்களுக்கு அதிக பிரயாணங்கள் இருக்கும், வெளிநாடு அமைப்புகள் இருக்கும், கடன் வாங்கி படிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கும். 4ஆம் இடம் ஒரு அளவுக்கு வலுத்திருக்கு, 4ஆம் அதிபதி உச்சனின் வீடுகளில் இருக்காருன்றதுனால மாணவர்களுக்கு இது நல்ல தன்மை இருக்கும். பெரியவர்களுக்கு தொழில் மேன்மை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல உண்மையிலேயே தொழில் அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்குங்க. என்ன 12ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்ப்பது இரவுல கொஞ்சம் தூக்கம் இல்லாம தடுமாற்றம் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னாலும் கூட பெருசா கவலைப்படுற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. எதையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு, பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுக்க அப்படியே திக்மலமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே செப்டம்பர் 2025 ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கும்.